வெல்கம் டு சிந்திபாஸ் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வந்து குட் ஃப்ரைடே அன்றைக்கி எடுத்த வீடியோ தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். 3 டேஸ் தொடர்ந்து வந்து பிள்ளைங்களுக்குலாம் லீவ் வந்திருந்தது. ஃப்ரைடே வந்து கோவிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பியிருந்தோம். எந்த கோவிலுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, பாண்டி கோவிலுக்கு தான் போயிருந்தோம். அதனால் காலையிலே ஃப்ரெஷ் ஆகிட்டு கோலம்லாம் வீட்டில் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் பூஜையுமே பண்ணியிருந்தேன். பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு கோவிலுக்கு வந்து கிளம்பியாச்சு. பாண்டி கோவில் வந்து லீவ் டேஸில் போனோம்னா ரொம்பவே கூட்டமாக இருக்கும். அதுவும் 3 டேஸ் தொடர்ச்சியாக லீவ் வருது அப்படிங்கிறதுனால நாங்கள் போனப்போ கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்தது. எத்தனை பேருக்கு பாண்டி ஐயாவை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பாண்டி ஐயாவை. அதாவது நமக்கு வந்து எல்லை தெய்வமாக, காவல் தெய்வமாக வந்து நம்ம பாண்டி தெய்வம் வந்து விளங்குது. மதுரை மக்களை காக்கக்கூடிய ஒரு தெய்வம்னா அது பாண்டி ஐயா தான். மதுரை மக்களை மட்டும் இல்லை, வெளியூர்லேருந்து நிறைய பேர் வந்து நம்பிக்கையோடு வந்து பாண்டியை வந்து தரிசனம் பண்ணிட்டு போவாங்க. நீங்கள் பாண்டி கோயில் போயிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரவை கிச்சடி தான் பண்ணியிருந்தேன். ரவை கிச்சடி அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து கிளம்பியிருந்தோம். நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்புறதுக்கு ஒரு 10 மேலே ஆயிடுச்சு. அப்புறம் எல்லாருமே ரெடி ஆகிட்டு வந்து கோவிலுக்கு தான் போயிருந்தோம். கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷனுமே நிறையா நடந்தது. மொட்டை போடுறது, காது குத்துறது, இந்த மாதிரி ஃபங்க்ஷனுமே வச்சுருந்தாங்க. நான் வந்து பாண்டி ஐயா வந்து க்ளோஸ்அப்பில் உங்கள்கிட்ட வந்து வீடியோவில் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் போயிருந்தேன். பார்த்தா இவ்வளோ கூட்டமாக இருந்தது. வீடியோவே எடுக்க முடியல. அந்தளவுக்கு கூட்டம் அதிகமாக இருந்தது. இது வரைக்கும் நான் போயிருக்கேன், இந்த அளவுக்கு கூட்டம் இருந்து நான் பார்த்ததே கிடையாது. அவ்வளோ ரஷ்ஷாக இருந்துச்சு அன்றைக்கி. அதுக்கப்புறம் நாங்களுமே சாமிலாம் கும்பிட்டுட்டு வந்தாச்சு. வந்து வீட்டுக்கு வந்து லஞ்சுக்கு செய்கிறதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுட்ருந்தேன். பன்னீர் இருந்துச்சு வீட்டில். சரி பன்னீர் 65 பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக ரசம் வச்சுட்டு பன்னீர் 65 பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு சாதமே அடுப்பில் போட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் மாடியில் கொஞ்சம் துணியெல்லாம் இருந்ததா, அதை போய் எடுத்துகிட்டு வந்துடலாம், வெயில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வந்து எடுத்து மடித்து வச்சிடலான்னு எடுத்துகிட்டு வந்தேன். நெக்ஸ்ட் டைம் பாண்டி கோவில் போகிறப்ப கண்டிப்பாக நான் வந்து வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன் உங்கள் கூட. துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் லஞ்சு செய்கிற வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து பன்னீர் 65க்கு பன்னீரை கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. பன்னீர் 65க்கு தேவையான மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து வச்சாச்சு. வெறுமிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், உப்பு இது எல்லாமே சேர்ந்து நல்லா கலந்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஆயில் சூடு பண்ணி வந்து பன்னீர் 65 போடுறதுக்குமே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு சைடில் ரசமுமே பண்ணி எடுத்துட்டேன். கோவிலில் வந்து பொங்கல் வந்து பிரசாதம் கொடுத்துருந்தாங்களா, அது மறந்தே போயாச்சு. ஹேண்ட்பேக்கில் வச்சுருந்தேன்னா அதுக்கப்புறம் அதையுமே எடுத்து வெளியில் வச்சாச்சு. 65லாம் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து லஞ்ச் வந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அன்றைக்கி நம்ம வீட்டில் ரொம்பவே சிம்பிளான லஞ்ச் மெனு என்னென்னு பார்த்தோம்னா ஒயிட் ரைஸ், அப்புறம் ரசம், பன்னீர் 65 வச்சு நல்லா திருப்தியாக சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து இட்லி மாவு அரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசி, உளுந்து இது எல்லாமே ஊற வச்சுருந்தேன். ஈவினிங் போல் அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊற வச்சாச்சு. இது நல்லா ஒரு 3 ஹவர்ஸ்க்கு மேலே ஊறி வந்துச்சுன்னா அரைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அரிசி, உளுந்து இதெல்லாமே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஜீரக பவுட்ரு, சோம்பு பவுட்ரு இதெல்லாம் வந்து பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். மிளகுத்தூள், அதுக்கப்புறம் சீரகத்தூள், அப்புறம் சோம்புத்தூள், கறி மசால் பட்டை இது எல்லாத்தையுமே வந்து அரைச்சி தனித்தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுக்கிடுவேன். அதுக்கப்புறம் இட்லி பொடியுமே தீர்ந்துருச்சா, சரி அதையுமே அரைச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான கருவேப்பிலை, உளுந்து, அப்புறம் வந்து வரமிளகா இதெல்லாமே காய வச்சு எடுத்து வச்சுருந்தேன். அதையுமே எடுத்து அரைச்சி வச்சிடலான்னு சொல்லிட்டு 1 பை 1 வந்து அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இந்த மாதிரி வைக்கிறப்ப நமக்கு வந்து கிரேவி, இந்த குழம்பு இதெல்லாம் பண்ணுறப்ப ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் பிரியாணிலாம் பண்ணுறப்ப இந்த மாதிரி கறி மசால் பவுட்ரு போட்டு பண்ணுறப்ப வாசம் நல்லாவே இருக்கும், பிரியாணியோட வாசம். அதனால இந்த மாதிரி தனியாக வந்து எல்லா ஸ்பைசஸும் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கிடுவேன். எல்லாத்தையும் தனித்தனி பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சாச்சு.
நான் எல்லாத்தையுமே தனித்தனியாக வறுத்து ஆற வச்சு அதுக்கப்புறம் தான் வந்து அரைச்சி வந்து ஸ்டோர் பண்ணேன். இந்த மாதிரி நம்ம வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வைக்கிறப்ப வாசமும் நல்லாயிருக்கும், நமக்கு வந்து ஹெல்த்தியும் கூட. கடையில் பாக்கெட்ஸ் வாங்கி நம்ம யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி பண்ணுறது நம்ம ஹெல்த்துக்கு நல்லது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக டிவிலாம் பார்த்துட்டு ஈவினிங் போல் வந்து மாவு அரைக்கிற வேலையுமே பண்ணிகிட்ருந்தேன். ஃபஸ்ட்டு உளுந்து இதெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அரிசி மாவு இதெல்லாம் அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து டீயுமே போட்டு ரிலாக்ஸாக உட்காந்து அப்புறம் மாடியில் எடுத்துகிட்டு வந்து வச்சு அப்படியே காத்தாட்டாக உட்காந்து குடிச்சிட்ருந்தோம். அதுக்கப்புறம் பிள்ளைங்க வந்து ஸ்நாக்ஸுக்கு வந்து இந்த ரோடு சைடு காளான் மசாலா கேட்டிருந்தாங்களா, அதையுமே இன்றைக்கி சாயந்தரத்துக்கு ரெடி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருந்தேன். வீட்டில் வந்து காளான்மே இருந்தது. ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீட்டில் இந்த ரோடு சைடு காளான் மசாலா பண்ணி. ஏற்கனவே நம்ம பண்ணது வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஃப்ரீ டைமில் செக் பண்ணி பாருங்கள், அதே டேஸ்ட்டில் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து பூஜையுமே பண்ணியிருந்தேன். வீட்டில் சாமி பாட்டெலாம் போட்டு விட்டுட்டு பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடு ஃபுல்லாமே சாம்பிராணிலாம் காமிச்சு விட்டுருந்தேன். இந்த வீடியோ இதோட முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.